Like a Hellcat. Hey guys, நான் அகில். இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோன்றதுனால ரெண்டு லெஜெண்டரி கேரக்டர்ஸோட ஃபிலிம்ஸ் எடுத்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் அண்ட் செகண்ட் ஃபிலிம் வந்து பேட்மேன் vs சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே டாப்பில் ஒரு டிசி லோகோ இருக்கும் அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பேட்மேன் லோகோ, அதுக்குள்ளே ஒரு சூப்பர்மேன் லோகோ இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு பேட்மேன் பிக்சர், ஒரு சூப்பர்மேன் பிக்சர் போட்டு பேட்மேன் வித் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கும். இங்கே ஒரு செப்பரேட்டிங் கோட் மாதிரி 2 ஃபிலிம் கலெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே மேன் ஆஃப் ஸ்டீல்னு போட்டு ஒரு சூப்பரான சூப்பர்மேனோட இமேஜ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, சோனி ஒரிஜினல், சோனி டிஏசி ஒரிஜினல், சோனி. ஆக்சுவலாக இது கேமராவில் என்னால் ப்ராப்பராக அதை ஷூட் பண்ண முடியல. இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், தெரியுது. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் அவ்வளோதான். வாங்க பேக் பேஜை கவர் பண்ணலாம். ஸோ பேக் பேஜில் பார்த்தோன்னா இங்கே ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்கு. நான் அதை இன்னும் ஸ்கேன் பண்ணி பார்க்கல. அண்ட் இங்கே வந்து பேட்மேன் vs சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து மைட் அண்ட் த பவர் ஆஃப் பஞ்ச், டைனாமிக் அண்ட் illustration, look at the power, physical and fascinating details that make the battle between Superman and Batman so formidable. So இதுதாங்க பேட்மேன் சூப்பர்மேனுக்கு வந்து டான் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஸோ மேன் ஆஃப் ஸ்டீலுக்கு பார்த்தோன்னா வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் அண்ட் லெஜெண்டரி ரோல்ஸ், ஆல் அவுட் ஆக்ஷன் அண்ட் மோர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் மேன் ஆஃப் ஸ்டீலோட பிக்சர். இது ஆக்சுவலாக வந்து நம்ம சூப்பர்மேன் வந்து கிரிப்டோனைட் ஷிப்லேருந்து வெளியில் வரும்போது ஃபஸ்ட் ஃப்ளைட் எடுப்பார்ல, அந்த சீனுன்னு நினைக்கிறது. ஆமாம், அந்த சீன் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லாங்குவேஜஸ் வந்து டால்பி இங்கிலீஷ் 5.1 அண்ட் ஹிந்தி 5.1. சப்டைட்டில்ஸ் வந்து இங்கிலீஷ் SDH. மெயின் ஃபீச்சர்ஸ், போனஸ் ஃபீச்சர்ஸ், ட்ரெய்லர் மே நாட் பி சூட்டபிள்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே டைம் கொடுத்துருக்காங்க, லைக் எவ்வளோ டைம் எடுக்கும்னு. பேட்மேன் vs சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் 145 minutes approximate and Man of Steel வந்து 137 minutes approximate. Dual layer format. அப்போ வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறதுக்கு தனியாக. கலர் சூட்டபிள் ஃபார் ஆல் டிவி. இங்கே ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, எனக்கு புரியல, ஏதோ ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபைனு காமிச்சிருக்காங்க, இங்கே டால்பி அட்மாஸ் அண்ட் இங்கே டிவிடி காமிச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட், இந்தியன் ஃபிலிம் போர்டோட சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் வார்னர் ப்ரோஸ். ஓகே, சாரி, இருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வார்னர் ஹோம் வீடியோன்னு இருக்குது. இங்கே பார்த்தோன்னா அதோட ரேட் இருக்கும் 800 rupees. நான் அமேசானில் தான் இது வாங்கினேன். ஆக்சுவலாக 800 rupees கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த 2 படத்துக்கும் ஒர்த் தான். ஸோ சோனி டிஎஸ்சி ஒர்த் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஏரியாஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ அவுட்ரு பார்ட்டை கவர் பண்ணிட்டோம், இன்னர் பார்ட்டை பார்க்கலாம் வாங்க. ஸோ உள்ளே பார்த்தோன்னா வந்து இருங்க, ஒரு பேட்மேன் vs சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் டிவிடி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து போனஸ் ஃபீச்சர்ஸ் இதுக்குள்ளேயே இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரே ஒரு போனஸ் ஃபீச்சர் தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் மேன் ஆஃப் ஸ்டீலுக்கு வந்து ஒரு 3 ஸ்பெஷல் ஃபீச்சர் காமிச்சிருந்தாங்க. அதனால அதுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு தனியாகவே ஒரு சிடி இருக்குது. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்மேன் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ். எனக்கு இந்த ஆர்ட் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி டல்லாக இல்லைன்னு சொல்ல முடியாது, கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு மாதிரி ஆக்ஷன் பேக்டாக இருக்கிறன்னு ஏதோ வளர்றேன்னு தெரியுது. பட் ஸ்டில் ஐ லைக் திஸ் ஒன். எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, பட் ஐ லவ் திஸ் ஆர்ட் ஒர்க். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டைலில். ஓகே, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் நல்லா ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல் டிவிடி பார்க்கலாம், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஓகே, சாரி, மேன் ஆஃப் ஸ்டீலோட
குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் இதோட ஆர்ட் ஒர்க் வந்து அந்த கிரிப்டோனியன் சிம்பிள், பட் ஸ்டில் கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் டிவிடி இங்கே வச்சிடலாம், ஏன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கணும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதுவும் சேம் ஆர்ட் ஒர்க் தான். இதில் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் டிவிடி கொடுத்துருக்காங்க, இதில் மேன் ஆஃப் ஸ்டீல் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ பின்னாடி ரீட், ஓ மை காட், என்னது இது? ஓ மை காட், ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸாக இருக்குது. ஓகே, ப்ளே ஆகும்னு நம்புகிறேன். வெரி புவர் குவாலிட்டி, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சிடி மட்டும், மிச்ச இதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இப்படி இருந்துச்சு. ஓவரால் 7 to 8 நான் கொடுப்பேன். ஏன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சிடி மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, லைக் ஸ்க்ராச்சஸ் மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக வந்து 800 rupees இது ஒர்த் தான் 3 சீரீஸு. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ப்ளே ஆகுமான்னு தெரியலண்ணா, லைக் ப்ளே ஆகலைன்னா ஐ ரிட்டர்ன் இட் பேக். ஸோ மோஸ்ட்டாக ப்ளே ஆகும் தான் நம்புகிறேன். இன்றைக்கி அவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் அகில். இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் அன்பாக்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிவிடுங்க. பாய் காய்.